சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி சென்னையில் விழிப்புணர்வு மாரத்தானை முதல்வர் விஜய் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். அண்ணா நினைவிடம் முதல் தீவு திடல் வரை 5.6 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற இந்த மாரத்தானில் ஸ்டாப் ட்ரக் ஸ்டார்ட் ரன் என்ற வாசகம் அச்சிடப்பட்ட டி ஷர்ட் மற்றும் ட்ராக் சூட் அணிந்து முதல்வர் பங்கேற்றார். நிகழ்வில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறினார். சட்டமன்றத்திற்கு ஸ்டாலின் நிச்சயம் வருவார் என்று திமுக முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு பேசியிருந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை, முடிவெடுத்ததும் அறிவிக்கிறேன் என்று ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அரசு பங்களாவான செவ்வந்தி இல்லத்தை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி காலி செய்தார். கடந்த 2011 முதல் அமைச்சர், முதல்வர், எதிர்க்கட்சித் தலைவர் என நீண்ட காலமாக வசித்து வந்த நிலையில் தற்போதைய தேர்தல் முடிவுகளை அடுத்து வீட்டை ஒப்படைத்துள்ளார். இதையடுத்து ராயப்பேட்டையில் அதிமுக தலைமையகத்திற்கு அருகில் உள்ள தனது புதிய இல்லத்திற்கு அவர் முழுமையாக குடியேறினார். திமுக ஆட்சியில் துறைகளை பங்கு போட்டு ஊழல் நடைபெற்றுள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அவமதித்த திமுகவினர் சட்டமன்ற மாண்பு குறித்து கேள்வி எழுப்புவதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு கொடுக்க முனைந்தது உண்மை என்றால் அது மிகப்பெரிய அரசியல் மோசடி என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ கூறியுள்ளார். மதுரையில் மதிமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவிற்கு வந்திருந்தபோது செய்தியாளர்களை அவர் சந்தித்தார். அப்போது திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்று தவேக அமைச்சரவையில் பங்கேற்றுள்ள கட்சிகளை மறைமுகமாக விமர்சித்தார். முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலு மீதான லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கையில் அரசியல் பழிவாங்கல் எதுவும் இல்லை என்று பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் நடவடிக்கையை ஏவா வேலு சட்டப்படி துணிச்சலுடன் எதிர்கொள்ளட்டும் என்றார். சிபிஎம் மாநில செயலர் சண்முகத்தை விமர்சிப்பதை ஏற்க முடியாது என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் மாப்போ சிவஞானத்தின் 121வது ஆண்டு பிறந்த நாளை ஒட்டி அமைச்சர் ராஜ்மோகன் மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், யார் கல் வீசினாலும் சண்முகத்தை சிறுமைப்படுத்த முடியாது என்றார். ஆளுநர் ஆட்சி அமையாமல் இருப்பதை தடுக்கவே தவேக அரசுக்கு தன்னிச்சையாக ஆதரவு வழங்கினோம் என்று முஸ்லீம் லீக் அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்த அவர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் சிறுபான்மையினருக்கு அதிகமான நலத்திட்டங்கள் வழங்குவது குறித்து ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளை இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரித்துள்ளது. இதேபோன்று வரும் 28ஆம் தேதி விருதுநகர், தென்காசி, நெல்லை, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி ஆகிய 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் 4 நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதேபோன்று தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. பொதுமக்களுக்கு இடையூறான பேனர்களை உடனடியாக அகற்ற தவேக பொதுச் செயலர் ஆனந்த் உத்தரவிட்டும் தமிழகத்தின் பல இடங்களில் தவேக நிர்வாகிகள் பேனர்களை அகற்றாமல் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது.
முதல்வர் விஜயின் பிறந்த நாளையொட்டி சேலம், ஓமலூர் மற்றும் மதுரை உசிலம்பட்டி ஆகிய பகுதிகளில் வைக்கப்பட்ட பேனர்கள் இன்னும் அகற்றப்படவில்லை. ஓமலூரில் பேனர்களால் வணிகம் முடங்கியுள்ளதோடு கேள்வி கேட்கும் வியாபாரிகளுக்கு மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும், உசிலம்பட்டியில் சார் ஆட்சியர் எச்சரித்தும் பேனர்கள் அகற்றப்படவில்லை என்றும் புகார்கள் எழுந்துள்ளன. கட்சி தலைமையின் உத்தரவையும் அதிகாரிகளின் எச்சரிக்கையையும் தாவேகவினர் காற்றில் பறக்கவிட்டுள்ளது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் இணைந்து மேற்கொள்ள விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்வதற்கான டெண்டரை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. மாநகராட்சிகளில் குப்பை மேலாண்மை பணிகளை தனியார் பொதுமக்கள் பங்களிப்பில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டு அதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய கடந்த 20ஆம் தேதி தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. இதற்கு இடதுசாரிகள், விசிக, தூய்மைப் பணியாளர் சங்கம் ஆகியவை எதிர்ப்பு தெரிவித்தன. இதனையடுத்து இப்போது சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிப்பதற்கான டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 1,05,760 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 80 ரூபாய் உயர்ந்து 13,220 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கத்தை போல் வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. வெள்ளி கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்து 235 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 2,35,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. எல் நினோ தாக்கத்தால் தமிழகத்தில் அரியலூர், தருமபுரி, ராமநாதபுரம், நீலகிரி உட்பட 12 மாவட்டங்களில் கடும் வறட்சி ஏற்படும் அபாயம் உள்ளதாக மத்திய அரசு எச்சரித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்பதால் குறுவை, மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படலாம் என்று தமிழக வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். இதனை கருத்தில் கொண்டு நெல், கம்பு, உளுந்து உள்ளிட்ட 15 வகையான வேளாண் பயிர்களையும், வாழை, தக்காளி உள்ளிட்ட 12 தோட்டக்கலை பயிர்களையும் காப்பீடு செய்ய விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காப்பீடு செய்ய ஜூலை 15 மற்றும் 31 வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட் எப்போதுமே குடியுரிமைக்கான ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இந்திய பாஸ்போர்ட் என்பது ஒரு பயண ஆவணம் மட்டுமே தவிர அது குடியுரிமைக்கான இறுதி ஆதாரம் அல்ல என்று வெளியுறவு அமைச்சகம் அண்மையில் விளக்கமளித்திருந்தது. இந்த விளக்கத்தால் சாதாரண குடிமக்களுக்கு வீண் பதற்றமும் அச்சமும் ஏற்படும் என்றும், அரசை எதிர்க்கும் தனி நபர்களின் குடியுரிமையை பறிக்கவே அரசு இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டின. ஆனால் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் இந்தியர் அல்லாதவர்களுக்கும் பாஸ்போர்ட் வழங்கப்படலாம் என்பதால் அது குடியுரிமைக்கான ஆவணமாக எப்போதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதில்லை என்றும், இது அரசின் புதிய முடிவு அல்ல என்றும் மத்திய பாஜக அரசு கூறியுள்ளது. அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நபர் ஒருவருக்கு மாதம் 7 கிலோ இலவச உணவு தானியம் வழங்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. தற்போது மாதத்துக்கு 35 கிலோ அரிசி அல்லது கோதுமை இலவசமாக வழங்கப்படும் நிலையில் இந்த முறையில் மாற்றங்களை செய்வது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. 2 பேர் மட்டுமே கொண்ட குடும்பம் எனில் தலா 7 கிலோ வீதம் மொத்தம் 14 கிலோ இலவச உணவு தானியமும், 5 அல்லது அதற்கு மேல் உறுப்பினர்களை கொண்ட குடும்பத்துக்கு மாதம் அதிகபட்சம் 35 கிலோ இலவச உணவு தானியமும் வழங்க மத்திய அரசு யோசித்து வருகிறது. இந்த திருத்தம் குறித்து ஜூலை 13ஆம் தேதிக்குள் கருத்து தெரிவிக்க பொதுமக்களை மத்திய உணவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் உள்ள பாதர்வா பகுதி லாவெண்டர் மலர் சாகுபடி மூலம் ஊதா புரட்சியின் முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது. இச்சாகுபடி உள்ளூர் விவசாயிகள், பெண்கள் மற்றும் கிராமப்புற தொழில் முனைவோருக்கு புதிய வருவாய் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. 2018 முதல் லாவெண்டர் மலர் சாகுபடி விரிவடைந்து வரும் நிலையில் இதன் மூலம் வருமானம் உயர்ந்திருப்பதாக உள்ளூர் விவசாயிகள் தெரிவித்தனர். ஆண்டுதோறும் நடைபெறும் லாவெண்டர் திருவிழா பாதர் பகுதியை தேசிய மற்றும் சர்வதேச அளவில் அறிமுகப்படுத்தியதோடு அப்பகுதியில் நறுமண பொருட்கள் சார்ந்த தொழில்துறை வளர்ச்சிக்கும் ஊக்கமளித்துள்ளது. ஸ்ரீநகரின் தால் ஏரியின் உட்பகுதியான கான் மொஹல்லா பகுதியில் மொஹரத்தை முன்னிட்டு நூற்றுக்கணக்கானோர் கருப்பு உடை அணிந்து பாரம்பரிய துக்க ஊர்வலத்தில் பங்கேற்றனர். மொஹரம் மாதத்தின் 9ஆம் நாளில் கர்பலா போரில் இமான் ஹுசைன் மற்றும் அவரது தோழர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் பல நூற்றாண்டுகளாக இந்த ஊர்வலம் நடத்தப்பட்டு வருகிறது. பக்தர்கள் தால் ஏரியின் உட்பகுதிக்கு சென்று மொஹரம் குடிகளை ஏந்தியபடி படகுகள் மூலம் பிரதான நிகழ்விடத்தை அடைந்தனர். لبيك يا حسين لبيك يا حسين لبيك
இந்த நீர்வழி பயணம் அப்பகுதி மக்களின் வழிபாட்டு மரபின் முக்கிய அங்கமாக கருதப்படுகிறது. தென்காசியில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். வாசுதேவநல்லூர், புளியங்குடி, ராயகிரி ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர் புளியங்குடி பேருந்து நிலையத்தில் குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகளை மேம்படுத்த உத்தரவிட்டார். தொடர்ந்து வாசுதேவநல்லூரில் பழங்குடி மக்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்ற அமைச்சர் குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட மக்களின் கோரிக்கைகளுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மத்திய அரசின் வெளிநாடு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து ஜூன் 28 உண்ணாவிரதமும் ஜூலை 3 நாடு தழுவிய போராட்டமும் நடத்தப்படும் என்று திமுக எம்பி வில்சன் அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொண்டு நிறுவனங்களின் உரிமம் ரத்தானால் அவற்றின் சொத்துக்களை நோட்டீஸ் இன்றி மத்திய அரசு பறிமுதல் செய்ய இந்த மசோதா வழிவகை செய்கிறது என்று குற்றம் சாட்டினார். இதனால் சிறுபான்மையினர் மட்டுமின்றி இந்து கோயில்களின் சொத்துக்களும் பறிபோகும் அபாயம் உள்ளதாக எச்சரித்த அவர், மசோதாவை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் இதனை எதிர்த்து தமிழக முதல்வர் விஜயை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னையில் 284 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நடைபாதை திட்ட டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. திட்டச் செலவை செயற்கையாக 4 மடங்கு அதிகரித்தது, குறிப்பிட்ட ஒப்பந்ததாரர்களுக்கு சாதகமாக செயல்பட்டது உள்ளிட்ட முறைகேடு புகார்களால் 35 டெண்டர்களையும் சென்னை மாநகராட்சி ரத்து செய்துள்ளது. மேலும் திட்ட அறிக்கை மறு ஆய்வு செய்யப்பட்டு திருத்தப்பட்ட புதிய மதிப்பீட்டுடன் இந்த திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்திற்கு பின் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த ஒடிஷாவைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அமோனியா வாயு கசிவு விபத்தில் 14 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் 62 பேர் பாதுகாப்பாக முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். இவர்கள் ரயில் மூலமாக சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கோவா மாநில காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதால் புதிய பொறுப்பாளர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பன்வர் ஜிதேந்திர சிங் அல்லது கேரளாவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் கொடிக்குன்னில் சுரேஷ் ஆகியோரில் ஒருவர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான வன்முறைக்கு எதிராக இந்திய மாதர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பட்டினப்பாக்கம் கடற்கரையில் ஏராளமான பெண்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி நடத்தினர். முதல்வராகும் முன்னர் திமுக அரசு குற்றங்களுக்கு காரணம் என்று குற்றஞ்சாட்டிய விஜய் தற்போது தனிமனித ஒழுக்கம் காரணம் என்று கூறுவதை மாதர் சங்கம் கண்டித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பின்னர் மழை பெய்தது. சிறிது நேரம் பரவலாக பெய்த மழையினால் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த வெயிலின் தாக்கம் குறைந்து இதமான காலநிலை நிலவுகிறது. வெனிசுலா தலைநகர் கராகஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்ட இரட்டை சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235ஆக உயர்ந்துள்ளது. நூற்றுக்கணக்கானோர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளதோடு பலரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலநடுக்கத்தால் நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் சேதமடைந்திருப்பதோடு ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்துள்ளனர். தொடர்ந்து ஏற்பட்ட அதிர்வுகள் மீட்புப் பணிகளை பாதித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரிடருக்கு பிறகான சேதங்கள் தொடர்பான வான்வழி காட்சிகள் நிலநடுக்கத்தின் கோரத்தை வெளிப்படுத்தின. நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுலாவுக்கு உதவ ஆபரேஷன் அமிஸ்டாட் திட்டத்தின் கீழ் இந்தியா கரம் நீட்டியுள்ளது. இந்திய விமானப்படையின் 2 பிரம்மாண்ட C-17 விமானங்கள் மூலம் 35 டன் நிவாரணப் பொருட்களும் நடமாடும் மருத்துவ பிரிவும் வெனிசுலாவுக்கு விரைந்துள்ளன. ஆபத்து காலத்தில் பிற நாடுகளுக்கு உதவும் இந்தியாவின் உலகளாவிய நண்பன் கொள்கையை இந்த நடவடிக்கை மீண்டும் நிரூபித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீட்பு மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக டொமினிகன் குடியரசு சிறப்பு நிபுணர்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களோடு விமானத்தை அனுப்பியது. வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டொமினிகன் மக்களின் ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்திய அதிபர் லூயிஸ் அபினாதர் வழங்கிய உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அர்ஜென்டினாவின்
பியூனஸ் அயர்ஸில் வசிக்கும் நூற்றுக்கணக்கான வெனிசுலா மக்கள் கத்தோலிக்க திருப்பலியில் பங்கேற்றனர். பேரிடரால் பாதிக்கப்பட்ட உறவினர்கள் மற்றும் அனைத்து வெனிசுலா மக்களுக்காகவும் அவர்கள் பிரார்த்தனை செய்தனர். இதற்கிடையில் மீட்புப் பணியாளர்கள், மருத்துவர்கள், ராணுவ ஆதரவு குழு, விமானங்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை வெனிசுலாவுக்கு அனுப்ப தயாராக இருப்பதாக அர்ஜென்டினா அரசு தெரிவித்தது. தென்கொரிய முன்னாள் அதிபரின் மனைவி கிம் கியோன் ஹீக்கு லஞ்ச வழக்கில் மேலும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சியோல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிபரின் மனைவி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு பதவிகள் மற்றும் சலுகைகளை விலைக்கு வாங்கியதாக இவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. ஏற்கனவே பங்குச்சந்தை ஊழல் வழக்கில் 4 ஆண்டுகள் சிறையில் இருக்கும் இவருக்கு இந்த புதிய தண்டனை பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இவரது கணவரும் முன்னாள் அதிபருமான யூன் சுக் இயோல் ஏற்கனவே ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பலத்த மழையை ஏற்படுத்திய மெக்காலா வெப்பமண்டல புயலின் தாக்கத்தால் தைவானின் தெற்கு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. காவுஷியுங், தைனான் மற்றும் பிங்டுங் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தைனானில் சில சாலைகளில் கார் டயரின் பாதி உயரம் வரை வெள்ள நீர் தேங்கியதுடன் இருசக்கர வாகனங்கள் வெள்ளத்தில் சிக்கின. தைவானில் அடுத்த 1 வாரம் வரை மழை தொடரும் என்றும் அதன்பின் தீவிரம் படிப்படியாக குறையும் என்றும் வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பதுளை மாவட்டத்தில் பெய்து வரும் பலத்த மழையால் ராவண எல்ல நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. இதையடுத்து தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு மற்றும் திடீர் நீர்மட்ட உயர்வு ஏற்படும் அபாயம் இருப்பதால் நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றங்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவசர நிலை ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சீனாவின் பெய்ஜிங் நகரில் உள்ள லியாங் ஹுவாச்சி பூங்காவில் தாமரை திருவிழா தொடங்கியுள்ளது. இதில் சுமார் 800 ஆண்டுகள் பழமையான தாமரை விதை ஒன்றிலிருந்து வெற்றிகரமாக முளைக்க வைக்கப்பட்ட அரிய வகை தாமரை மலர் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாழும் வரலாற்று சின்னத்தை மீட்டெடுக்க ஆராய்ச்சியாளர்கள் 2 ஆண்டுகள் கடினமாக உழைத்துள்ளனர். ஆகஸ்ட் இறுதி வரை நடைபெறும் இந்த திருவிழாவில் 380க்கும் மேற்பட்ட தாமரை வகைகள் உள்ளிட்ட 7000க்கும் அதிகமான தாவரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வடகொரியாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நோக்கில் தென்கொரியா தனது ட்ரோன் மற்றும் ட்ரோன் எதிர்ப்பு திறன்களை மேம்படுத்த நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக 5 லட்சம் ட்ரோன் வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதோடு 2029ற்குள் ராணுவத்தின் அனைத்து பிரிவுகளிலும் பயன்படுத்த 1,10,000 ட்ரோன்கள் தயாரிக்கப்பட உள்ளன. இந்த ட்ரோன்கள் முழுமையாக உள்நாட்டில் தயாரிக்கப்படும் உதிரி பாகங்களை கொண்டு உருவாக்கப்படும் என்றும் தென்கொரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆன் கியூபெக் கூறியிருக்கிறார். போக்ஸ்வேகன் நிறுவனம் தனது உலகளாவிய பணியாளர்களில் சுமார் 1 லட்சம் வேலைவாய்ப்புகளை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிறுவனத்தின் செலவுகளை கட்டுப்படுத்தவும் மறுசீரமைப்பு செய்யவும் அடுத்த 5 ஆண்டுகளில் முதலீடுகளை 15 விழுக்காடு வரை குறைக்க அதன் தலைமை நிர்வாகி ஆலிவர் ப்ளூம் முடிவு செய்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக ஜெர்மனியில் உள்ள போக்ஸ்வேகன் மற்றும் ஆடி நிறுவனங்களின் சில உற்பத்தி ஆலைகளை மூடவும் முக்கிய பிரிவுகளை தனித்தனி நிறுவனங்களாக பிரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளன. நியூசிலாந்தை தாக்கிய சக்தி வாய்ந்த புயலால் தலைநகர் வெலிங்டனில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பலத்த காற்றினால் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. வெலிங்டன் விமான நிலையத்தில் சுமார் 200 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மின்கம்பங்கள் சேதமடைந்ததால் ஆயிரக்கணக்கான வீடுகள் இருளில் மூழ்கின. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின்சாரத்தை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் சூழலில் அந்நாட்டின் தேசிய வானிலை மையம் பலத்த காற்று மற்றும் மோசமான வானிலைக்கான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் இ பிரிவு லீக் ஆட்டத்தில் பலம் வாய்ந்த ஜெர்மனி அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஈக்வடார் அணி வெற்றி பெற்றது. போட்டியின் 2வது நிமிடத்திலேயே ஜெர்மனியின் லெராய் சானே கோல் அடித்து முன்னிலை தந்தார். எனினும் ஆட்டத்தின் 9வது நிமிடத்தில் ஈக்வடாராவின் நில்சன் அங்குவேலா கோல் அடித்தார். 77வது நிமிடத்தில் கோன்சலா பிளாட்டோ கோல் அடித்து அசத்தினார். இந்த வெற்றியின் மூலம் தோல்வியை தவிர்த்து ஈக்வடார் அணி அடுத்த நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. மத்திய அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக பேசப்படும் நிலையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை திடீரென சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். கடந்த 23ஆம் தேதியன்று
பிரதமர் மோடி குடியரசுத் தலைவரை சந்தித்திருந்த நிலையில் அமித்ஷாவின் இந்த சந்திப்பு அமைச்சரவை மாற்றம் குறித்த பேச்சுக்களை மேலும் உறுதி செய்துள்ளது. வரும் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரியில் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவுள்ளதால் அந்த மாநிலங்களுக்கு அமைச்சரவையில் முக்கியத்துவம் தரப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஸ்போர்ட் எப்போதுமே குடியுரிமைக்கான ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இந்திய பாஸ்போர்ட் என்பது ஒரு பயண ஆவணம் மட்டுமே தவிர அது குடியுரிமைக்கான இறுதி ஆதாரம் அல்ல என்று வெளியுறவு அமைச்சகம் அண்மையில் விளக்கமளித்திருந்தது. இந்த விளக்கத்தால் சாதாரண குடிமக்களுக்கு வீண் பதற்றமும் அச்சமும் ஏற்படும் என்றும், அரசை எதிர்க்கும் தனி நபர்களின் குடியுரிமையை பறிக்கவே அரசு இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டின. ஆனால் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் இந்தியர் அல்லாதவர்களுக்கும் பாஸ்போர்ட் வழங்கப்படலாம் என்பதால் அது குடியுரிமைக்கான ஆவணமாக எப்போதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதில்லை என்றும், இது அரசின் புதிய முடிவு அல்ல என்றும் மத்திய பாஜக அரசு கூறியுள்ளது. போராட்டம் நடத்தும் மாணவர்களை தீவிரவாதிகள் என்று குறிப்பிட்ட மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில், கல்வி அமைச்சரின் தோல்வியால் 20 மாணவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலம் இருள் சூழ்ந்திருப்பதாகவும் சாடியுள்ளார். கேள்வி கேட்பவர்களை தேச விரோதிகள் என்று முத்திரை குத்தும் பாஜகவினர் இப்போது இளைஞர்களை தீவிரவாதிகள் என்று கூறுவதாக குற்றஞ்சாட்டினார். நாட்டின் இளைஞர்களிடம் தர்மேந்திர பிரதான் உடனடியாக மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஒடிஷாவின் முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் கட்சியில் முன்னாள் IAS அதிகாரியும் VK பாண்டியனின் மனைவியுமான சுஜாதா இணைந்துள்ளார். 2024 தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியை மறுசீரமைக்கும், பெண்கள் வாக்காளர்களுடன் வலுவான தொடர்பை ஏற்படுத்தவும் நிர்வாக அனுபவமிக்க சுஜாதாவை நவீன் பட்நாயக் கட்சியில் இணைத்திருப்பதாக கூறப்படுகிறது. பெண்கள் சுய உதவிக் குழுக்களை வலுப்படுத்திய மிஷன் சக்தி திட்டத்தின் முகமாக அறியப்படும் இவர் கட்சியின் தலைமுறை மாற்றத்தின் ஒரு பகுதியாகவும் பார்க்கப்படுகிறார். சுஜாதாவின் வருகையால் கட்சியின் மூத்த தலைவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அடுத்த தேர்தலிலும் தானே கட்சியை வழிநடத்துவேன் என்று நவீன் பட்நாயக் தெளிவுபடுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவிலில் அறக்கட்டளை நன்கொடை முறைகேடு தொடர்பாக 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ராமர் கோவில் அறக்கட்டளையின் முக்கிய உறுப்பினரான கிருஷ்ண மோகன் அளித்த புகாரின் அடிப்படையில் அயோத்தி காவல் நிலையத்தில் 8 பேர் மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் சிறப்பு புலனாய்வு குழு தனது முதற்கட்ட விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. நன்கொடை பணத்தை கையாடல் செய்த 8 பேரிடம் தொகையை மீட்க காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். வங்கதேசத்திற்கான சுற்றுலா விசா சேவை மீண்டும் தொடங்கப்படுவதாக இந்திய அரசு அறிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு மற்றும் அரசியல் கருத்து வேறுபாடுகள் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக வங்கதேசத்திற்கான சுற்றுலா விசா சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் வங்கதேசத்திற்கான இந்திய தூதர் தினேஷ் திரிவேதி பொறுப்பேற்றுக் கொண்ட சூழலில் சுற்றுலா விசா சேவை மீண்டும் தொடங்கப்படுவதாக அறிவித்தார். ஜூன் 28 முதல் விண்ணப்ப மையங்கள் மூலம் சுற்றுலா விசா விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னாள் திமுக அமைச்சர் எவ வேலு மீதான லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கையில் அரசியல் பழிவாங்கல் எதுவும் இல்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை பார்க்கலாம். எந்த அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையும் நாம் மேற்கொள்ளவில்லை. முகாந்திரத்தோடு ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு துணிச்சலோடு எதிர்கொள்ளணும், சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும். என்கிட்ட எந்த பயமும் இல்லை அப்படின்னு எதிர்கொள்ளணும். குறைந்தபட்சம் அவருடைய நண்பர் ஜெகத் ரட்சகன் 900 லட்சம் கோடி ஃபைன் போட்டப்ப 900 லட்சம் கோடி கட்டிரன் கை தூக்குனாரு. அது மாதிரி எதிர்கொள்ளணும். அதுக்கு சம்பந்தம் இல்லாம அவரின் மீது ஒரு புகார் வந்திருக்கிறது. அதற்கு ஒரு துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கும் பொழுது பழிவாங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க, பழிவாங்க இப்படி பண்ணிட்டாங்க என்று அவர் சொல்வது என்ன சொல்றது எனக்கு தெரியல. இதை இன்னும் துணிச்சலாக அவங்க எதிர்கொள்ளணும் நான் கேட்டுக்கிறேன்.